guys, Assalamualaikum and welcome back to our channel. Hope you all are doing good. So இன்னைக்கு வந்து ஒரு குட்டியான DIML vlog தான் வந்து பார்க்க போறோம். Actually இந்த vlog வந்து ஷூட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா Saturday morning வந்து எடுக்க ஆரம்பிச்சிருந்தேன். டே வந்து எனக்கு 8 o'clock தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒர்க் போனதுமே வந்து கிச்சனுக்குள்ளே இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது கண்டிஷன் அப்படின்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடு எல்லாமே பெருக்கி விட்டுருவேன். தென் அரௌண்ட் 9 o'clock பக்கமாக வந்து பால் வந்துடும். எதுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் பால் ஃப்ரிட்ஜில் வச்சுருப்பேன். ஸோ அதை கொண்டு வந்துட்டு தென் கிச்சனில் வந்து ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து இந்த மக்கில் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறது. பிகாஸ் தண்ணி தாகம் எடுக்கும்போது குடிச்சிக்கலாம். அண்ட் குக்கிங்க்கு வந்து நான் இதே வாட்டர் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தென் பால் எடுத்துகிட்டு வந்ததுமே குழந்தைங்க 2 பேருக்குமே வந்து பால் சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து டீ போட்டுருவேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா காலையிலே எழுந்திரிச்சு இந்த ஒரு க்ரீனிஷான ஒரு வியூ வந்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதே வைபோட வந்து நம்ம டீ வந்து மேக் பண்ணி குடிக்கும் பொழுது அந்த ஃப்ரேக்ரன்ஸ் சூப்பராக இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் இந்த ஃபீலிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. தென் தோசை மாவுக்கு வந்து இன்றைக்கி ஊற வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சு தோசைக்கெல்லாம் ஊற வச்சு. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு. அக்கா வந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ஒர்க் எல்லாமே அவங்களே வந்து பார்த்துக்குறாங்க. எங்கள் அக்கா வந்து ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் சபீஸ் லைஃப் ஸ்டைல் அப்படின்ட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க தான் நம்ம சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்களுக்கும் சேம் சப்போர்ட் கொடுங்க. இட்ஸ் மை ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஸோ கம்மிங் டு த vlog, இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் சட்னி அது கூடவே வந்து உளுத்த விழுந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு எல்லோருமே ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கப்புறம் அரௌண்ட் ஒரு 1 o'clock 1:30 பக்கமாக வந்து லன்ச் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ ரொம்ப சிம்பிளான மெனு தான். லெமன் ரைஸ் கூடவே வந்து உருளைக்கிழங்கு பொரியல், அப்பளம், எக், இதுதான் வந்து இன்றைக்கான மெனு. ஸோ இது எல்லாமே வந்து அக்காவே ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி வீடு பெருக்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, தென் வந்து பார்த்திங்கன்னா வெஷல் வாஷிங், இது மட்டுமே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஒன் மோர் திங், இனிமேல் வந்து 2 days ஒன்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் vlog வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். மினி vlogsல வந்து அவ்வளோவா உங்கள் கூட அட்டாச்மெண்ட் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தாலும் வந்து ஷார்ட்ஸ்க்கு நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. பட் அதே ரெஸ்பான்ஸ் வந்து நம்மளுடைய லாங் வீடியோஸ்க்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி vlogs வந்து பிடிச்சிருக்கா, DIML vlog வந்து பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு தெரியப்படுத்துங்க. அப்படி இல்லைனாலும் வந்து ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்த மினி vlog பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். தென் வெஷன் வாஷிங் எல்லாமே முடிச்சுட்டு வீட்டில் குட்டி குட்டி ஒர்க் இருந்ததெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்குக்கு வந்து கிளம்பியாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ரொட்டீனாகவே மாறிடுச்சு எங்களுக்கு. பட் இது நல்ல ஒரு ஹேபிட்டும் கூட. ஏன்னா அக்கா நான் எல்லாருமே சேர்ந்து வாக்கிங் பண்ணுறோம், பசங்க நல்லா விளையாடுறாங்க. ஸோ இந்த டயர்ட்னஸ்லேயே வந்து வீட்டுக்கு போனதும் சாப்பிட்டுட்டு தூங்கிடுறோம் கொஞ்சம் இயர்லியராகவே. ஸோ இது கொஞ்சம் நல்ல ஹேபிட் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அண்டு இன்றைக்கி டின்னருக்கு வந்து குர்மா அண்டு வந்து சிக்கன் கிரேவி வெளியே வாங்கிட்டு வந்தாச்சு. முட்டை தோசையும் சட்னி இட்லி வந்து வீட்டில் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மாவு அரைக்க போட்டிருந்தேன். எனக்கு இருக்கிறதுலே வந்து பிடிக்காத ஒர்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாவு அரைக்கிறது அண்டு எடுத்து வைக்கிறது தான் எனக்கு சுத்தமாகவே பிடிக்காது. இருந்தாலும் வந்து நம்ம ஒரு பேக்கெட் வந்து வெளியே வாங்கும் பொழுது அதிகமாக காஸ்ட் ஆகுது. அதனாலவே வந்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லைட்டாக கிச்சனையும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். இருந்த வெஷல்ஸ் நைட்டு சேர்ந்தது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அப்போ தான் வந்து நாளைக்கு மார்னிங் எந்திரிச்சு வரையில் மைண்ட் வந்து எந்த ஒரு டிப்ரெஷனுக்கும் ஆளாகாமல் கரெக்டாக இருக்கும். டேவே ஃபுல்லாக சூப்பராக போகும். அதனாலவே எப்போவுமே நம்ம கிச்சன் ஹைஜீனிக்காக இருந்தால் நம்மளும் வந்து ஹைஜீனிக்காக இருக்கலாம். அண்ட் ஆல்சோ வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து அக்கா எனக்கு வந்து டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி டீ போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் வந்து நான் வந்து ரீசெண்டாக இந்த முயல் ரத்தம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதோட ரிவ்யூ வந்து நான் இப்போ ஷேர் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ தலைக்கு வந்து ஹேர் ஆயில் பண்ணி 2 days ஆகுது அப்படின்ட்டு ஹேர் ஆயிலிங் தான் வந்து பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் ஒரு 6 months வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் vlog. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். until then bye. இந்த மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருந்தா டோன்ட் forget to subscribe my channel. அந்த இந்த வீடியோக்கு ஒரு குட்டி லைக் கொடுத்துருங்க. Thank you for watching. Stay tuned with us.